அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹுவின் பெயரைக் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரொப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைய பதிவில் அல்லாஹு அவனது அடியார்களை, அதாவது மனிதர்களை எப்படி படைத்தான் என்று அறிந்து கொள்ளலாம். எப்படி படைத்தான் என்று தெரிவதற்கு முன்னால் அவன் மனிதர்களை எதற்காக படைத்தான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். உயர்வான அல்லாஹு தாலா மனிதர்களை வணங்குவதற்காக தான் படைத்தான் என்பது அவர்களின் நம்பிக்கை. மேலும் மனிதர்கள் அல்லாஹுவை வணங்குவதற்கும் அவனது கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கும் படைக்கப்பட்டார்கள். இது திருக்குர்ஆனில் பல இடங்களில் கூறப்பட்டுள்ளது. அல்லாஹ் எல்லாவற்றையும் ஞானத்துடன் படைக்கிறான். மனிதர்களின் படைப்பும் அவனது ஞானத்தின் ஒரு பகுதியாகும். மனிதர்கள் சிந்திப்பதற்காகவும் ஞானத்துடன் செயல்படுவதற்காகவுமே படைக்கப்பட்டுள்ளார்கள். மனித வாழ்க்கை ஒரு சோதனை என்று கருதப்படுகிறது. இவ்வுலகில் மக்கள் நல்ல மற்றும் தீய செயல்களின் மூலம் சோதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் தங்கள் செயல்களுக்கு அல்லாஹுவிடம் பதில் சொல்ல வேண்டும். மனிதர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வதற்கும் பூமியில் நல்லவற்றை செய்வதற்குமே படைக்கப்பட்டுள்ளார்கள். வீணாக நேரத்தை செலவழிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று குர்ஆன் கூறுகிறது. மனித படைப்பின் துவக்கம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டது. அல்லாஹு தனது கையால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை மண்ணிலிருந்து படைத்ததற்கு பிறகு தன்னுடைய ஆன்மாவை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மீது ஊதி மலக்குமார்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாமிற்கு சஜிதா செய்யுமாறு கூறினான். அல்லாஹு ஆதம் அலைஹிஸ்ஸலாமை மண்ணால் படைத்தான். இதை அல்லாஹு தாலா குர்ஆனில் பின்வருமாறு கூறுகிறான். அல்லாஹுவிடத்தில் நிச்சயமாக ஈசாவின் உதாரணம் ஆதமின் உதாரணம் போன்றதே. அவன் அவர்களை மண்ணிலிருந்து படைத்து பின் குன் ஆகுக என்று கூறினான். பின்பு அவர்கள் மனிதராகிவிட்டார்கள். அத்தியாயம் 3 வசனம் 59. நிச்சயமாக அல்லாஹுவின் பிரமிக்க வைக்கும் படைப்பு மனிதன்தான். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அவன் அனைத்தின் மீதும் ஆற்றல் உடையவனாக இருக்கின்றான். மேலும் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், அவனே தான் படைத்த அனைத்து பொருள்களையும் அழகாக்கினான். அல்லாஹ் மனிதனின் படைப்பை களிமண்ணிலிருந்து தான் ஆரம்பித்திருக்கின்றான். பின்பு அற்ப துளியாகிய சத்திலிருந்து அவனது சந்ததியை உண்டாக்கினான். பிறகு அவன் அதை சரி செஞ்சு அவனது ரூஹிலிருந்து ஊதினான். இன்னும் அவன் உங்களுக்கு செவி புலன்களையும் பார்வை புலன்களையும் இருதயங்களையும் அமைத்தான். அத்தியாயம் 32 வசனம் 7, 8, 9. மனிதனை கருவில் உருவாக்கி அதிலிருந்து அவனை ஒவ்வொரு நிலையாக மாற்றி வியக்கத்தக்க வகையில் அல்லாஹ் படைக்கிறான். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அல்லாஹு தாலா இந்த நிலையில் நம்மளை படைக்கும் போதே நம்மளோட விதியையும் அப்போவே தீர்மானிச்சிடுறான். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இந்த ஹதீஸை கவனிங்க, புரியும். இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார்கள். முதல்ல அல்லாஹு தஆலா கர்ப்பப்பையில் ஒரு வானவரை நியமிக்கிறான். அப்பொழுது அதில் ஒவ்வொரு நிலையிலும் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அப்பொழுது அந்த வானவர்கள் அல்லாஹுவிடம் கேட்பார்கள். ஒவ்வொரு நிலையிலும் கூறுவார்கள். உதாரணத்திற்கு, யா அல்லாஹ், இப்போது விந்தாக இருக்கிறது. யா அல்லாஹ், இப்போது அல்க் என்னும் உருவத்தில் இருக்கிறது. யா அல்லாஹ், இப்போது சதை துண்டாக இருக்கிறது என்று கூறிய பின்பு அல்லாஹு தாலா அதை உருவாக்க நாடினால் அது ஆணா பெண்ணா, அதற்கு கொடுக்கவிருக்கும் செல்வங்கள் எவ்வளவு, அது நல்லவனா கெட்டவனா என்பதையும் இன்னும் அவனது வாழ்நாள் எவ்வளவு என்பதையும் கூறிவிடுகிறான். மனிதன் அவன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே அவனுக்கு இவையெல்லாம் எழுதப்பட்டு விடுகிறது. ஆதாரம் புகாரி 318வது ஹதீஸ். நிச்சயமாக அல்லாஹு தாலா ஆதமுடைய மக்களை கண்ணியப்படுத்தி இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் அவர்களுக்காக படைத்து வைத்துள்ளான். உயர்வான அல்லாஹு தாலா மனிதர்களை படைத்தது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தேவையான சகல பாக்கியங்களையும் இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் படைத்து வைத்துள்ளான். இன்னும் முஃமினானவர்கள் கவனத்திற்கொள்ள வேண்டிய விஷயம், அல்லாஹு தாலா நம்மை படைத்து எப்படியாவது வாழ்ந்துவிட்டு போங்கள் என்று உலகத்திற்கு அனுப்பவில்லை. மாறாக அவர்களுக்கு நேர்வழி காட்ட வேதங்களையும் தூதர்களையும் அனுப்பி வைத்தான். இன்னும் இயற்கையிலேயே இறைவன் மனிதனை ஓரிருகை கொள்கையை பின்பற்றுங்கள் என்று கூறியுள்ளான். எப்போதெல்லாம் அவர்கள் நேர்வழியில் இருந்து விலகுகிறார்களோ அப்போதெல்லாம் அவர்களுக்கு தூதர்களை கொண்டு நேர்வழிப்படுத்துகிறான். அதில் முதலாவதாக ஆதம் நபியும் கடைசியாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அனுப்பப்பட்டார்கள்.
இன்னும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். உயர்வான அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் ஒரு சிறிய பூச்சை படைத்தால் கூட அதற்கு ஒரு காரணம் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது மனிதர்களாகிய நம்மை 9 மாதங்களாக அல்லாஹு தாலா படைத்தான் என்று கூறினால் அதற்கு பின்னால் எவ்வளவு பெரிய காரணம் இருக்கும் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய நோக்கமெல்லாம் அல்லாஹுவின் வழியில் நாம் நடக்க வேண்டும். அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அவனது மலக்குமார்களையும் நாம் நம்ப வேண்டும். அவன் மூலமாகவே நல்லவை கெட்டவை அனைத்தும் நிகழ்கின்றன என்று நான் நம்ப வேண்டும். இன்னும் நிச்சயமாக மறுமை நாள் மீது நாம் அனைவரும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இன்னும் அல்லாஹுவின் அற்புதமான படைப்பு மனிதர்கள் என்றே கூறலாம். இவ்வாறு மனிதரின் படைப்பு அல்லாஹுவின் சக்தி, அறிவு, கருணை மற்றும் பரிபூரண திட்டத்தின் வெளிப்பாடாகும். இறுதியில் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றியும் அமைதியும் அல்லாஹுவை நினைத்து வாழ்வதில், அவனது கட்டளையை பின்பற்றுவதில் மற்றும் நற்குணம் வளர்ப்பதிலேயே உள்ளது. நிச்சயமாக கண்ணியத்திற்குரியவர்களே, உயர்வான அல்லாஹு தாலா நம்மை எப்படியெல்லாம் படைத்திருக்கின்றான். இன்னும் நம்மை படைத்த ரப்புக்கு நாம் உண்மையாகவும் கண்ணியமாகவும் இருக்கின்றோமா என்று நினைத்து பாருங்கள். சுபஹானல்லாஹ், அல்லாஹு தாலா நம்மை படைத்தது மட்டுமில்லாமல் மகத்தான இஸ்லாமிய மார்க்கத்தில் படைத்துள்ளான். அதற்காக நாம் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? நிச்சயமாக அல்லாஹு தாலா இந்த பதிவை பார்ப்பவர்களை செம்மையான பாதையில் நிலைநிறுத்துவானாக. மேற்கொண்ட மார்க்க தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சுபஹான ரப்பிக்க ரப்பில் ஹிஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வஸ்ஸலாமு அலா முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.